ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ரேவதி சொல்லியிருப்பாங்க, ஜானகி அம்மாட்ட வீட்டுக்கு வந்துடணுமா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையிலேயே ஜானகி கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ரேவதி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அம்மா இவங்க யாரு அப்படின்னதும், இவங்க புதுசாக நம்ம ஊருக்கு குடி வந்திருக்காங்கம்மா, இவங்க பேர் ஜானகி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இன்னைக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்க, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. இல்லைம்மா, வேலை இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால தாம்மா உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்னதும், சரி கொடுத்துட்டா போச்சு மாப்பிள்ளை, இங்கே பாருங்கள், இவங்களுக்கு ஒரு நல்ல வேலையாக பார்த்து கொடுங்க. சரிங்க அத்தை அப்படின்னு மயில் சொன்னதும், சரி ராஜா மாப்பிள்ளை எங்க, ராஜா வெளியில் போயிருக்காருத்த, ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் அப்படின்னுட்டு மயில் ஃபோன் போட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வாப்பா அத்தை வரட்டா அப்படின்னதும் காத்தையும் சரின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் பாட்டி ஜானகிட்ட, இங்கே பாருங்கம்மா, என் மாப்பிள்ளைன்னு கொஞ்சம் நேரத்தால் வந்துடுவார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் போய் வேலையில சேர்ந்துக்கலாம் அப்படின்னதும், ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு ஜானகி பேசிட்டு எல்லாரும் கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்துடுறாங்க. கார்த்திகை பார்த்து ஜானகி அந்த இடத்துல செம அதிர்ச்சி ஆகிறாங்க. மாப்பிள்ளை அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி எழுந்திருச்சு, என்னது மாப்பிள்ளையா, யாருக்கு, யார் மாப்பிள்ளை அப்படின்னதும், ஐயோ அது இல்லைம்மா உங்கள் மாப்பிள்ளைன்னு சொன்னேன் அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு, ஜானகி என்ன பண்ணுறன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து கார்த்தியும் ஜானகியை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அந்த இடத்துல கார்த்தி ஜானகியை பார்த்துட்ருக்காங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன புது ஆளாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா, இவங்க இப்போதான் நம்ம ஊருக்கு குடி வந்திருக்காங்களாம், ரேவதி தான் கூட்டிகிட்டு வந்தா, இவங்க வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாப்பிள்ளை, அதனால் நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு நல்ல வேலையாக பார்த்து போட்டு கொடுத்துருங்க, புரியுதா அப்படிங்கிறது. சரிங்கத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானகியும் நம்ம கார்த்தியே பார்த்துட்ருக்காங்க. அம்மா போகலாமா அப்படின்னதும், சரிங்க தம்பி அப்படின்னு ஜானகி சொல்லிட்டு கார்த்தி பின்னாடியே கிளம்பிடுறாங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா கார்த்தி வண்டியில் ஏற்றிக்கிறாங்க. உடனே ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. அத்தை எப்படி இத்தை நீங்கள் இங்கே வந்தீங்க, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இங்கே நடந்துட்டுருக்கு, ரொம்ப நன்றி அத்தை, அவடத்தை வச்சு என்ன உங்கள் மாப்பிள்ளைன்னு காட்டி கொடுக்காம இருந்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னது. மாப்பிள்ளை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், அதே மாதிரி தான். ஆமாம், அந்த ரேவதிங்கிற பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்களா அப்படின்னதும், ஆமாம் அதை நிறைய இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கல்யாணம் நடந்து போச்சு, உங்களுக்கு தெரிவிக்க முடியாமலும் போச்சு, மன்னிச்சிடுங்க அப்படின்னு போதும். ஐயோ மாப்பிள்ளை எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு விஷயம் சொல்லவா, அந்த புள்ளையை பார்க்கும்போதெல்லாம் என் தீபாவை பார்க்குற மாதிரியே இருக்குது, தீபா இருந்தால் எப்படியெல்லாம் இருந்துப்பாளோ அதே மாதிரி தாப்பா ரேவதியும் இருக்கா, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு எத்தனை வாட்டி நான் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அதுவும் தீபா மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மனைவியாக கிடைச்சிருக்கா, இதை விட சந்தோஷம் எனக்கு ஏது மாப்பிள்ளை. ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நீங்கள் தான் என் மாப்பிள்ளைங்கிற உண்மையை நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னதும் உடனே கார்த்தி ரொம்ப நன்றித்த, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க. சரி மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, நீங்கள் எப்படி கோடீஸ்வரனாக வாழ்ந்த இங்கே டிரைவராக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு போதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. ஓஹோ, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கா, சரி மாப்பிள்ளை, உங்கள் குடும்பம் நல்லபடியாக ஒன்று சேரும், இதை பற்றியும் யோசிக்காதீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், மாதம் நான் தான் பணம் அனுப்புகிறேன், இல்லை பின்ன எதுக்கிட்டே இல்லை தேவையில்லாத வேலை அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் 1000 தான் பணம் அனுப்பினாலும் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது மாப்பிள்ளை, என் கையால் உழைச்சி சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு இறங்கும், அதனால் நீங்கள் எந்த வேலை போட்டு கொடுத்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னதும், சரிட்டா அப்படின்னுட்டு கார்த்தி ஃபேக்ட்ரிக்கு அழைச்சிட்டு போய் நம்ம ஜானகிக்கு ஒரு நல்ல வேலையாக போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம ஜானகி வேலையில் ஜாயின் ஆகிடுறாங்க. இதே டைம் முத்துவேலை தான் காமிக்கிறாங்க. முத்துவேலுக்கு நம்ம மைத்திலி மேலே ஒரு கண்ணு இல்லையா,
அப்படின்னு பார்த்து நேராக மைட்லி வீட்டு பக்கம் வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்து, மாப்பிள்ளை இங்கே பக்கத்து தெருவில் தான் நாங்கள் குடி வந்திருக்கோம், அங்கே மைட்லி நானும் தனியாக இருக்கோம் மாப்பிள்ளை, வேணும்னா மைட்லியே பார்க்குறதா இருந்தால் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னதும், கண்டிப்பாக நான் பார்க்குறேன், நீங்கள் வெளியே பாருங்க அப்படின்னுட்டு காத்தி மைட்லியே பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோன்னா முத்துவேல் வந்து, இவன் மட்டும்தான் தனியாக இருக்கா போல இருக்கே, இங்கே 2 பொம்பளைங்க வந்ததாக கேள்விப்பட்டேன், அந்த பொம்பளையே காணும் அப்படின்னா இந்த அழகு குட்டி மட்டும்தான் இந்த வீட்டில் இருப்பா, இவளை இன்றைக்கே ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு முத்துவேல் அங்கேயும் இங்கேயும் பார்த்து நேராக மைட்லி வீட்டுக்கு வராங்க. உடனே மைட்லி வெளியில் வந்து, எங்க யார் வேணும் அப்படின்னதோ, இல்லைம்மா இந்த தெருவால் வந்த, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னதோ, இருங்க எடுத்துகிட்டு வரா அப்படின்னதோ, ரொம்ப வெயிலாக இருக்குமா, கொஞ்சம் இருக்கலாமா அப்படின்னதோ, சரி வாங்க உள்ளே வந்து இருங்க அப்படின்னு மைட்லி வந்து உட்கார வச்சிடுறாங்க. ஏமா இந்த ஊரில் முன்ன பின்ன நான் உங்களை பார்த்ததே இல்லையே, ஆமாம் புதுசாக குடி வந்திருக்கீங்களா என்ன அப்படின்னு முத்துவேல் வந்து கதை விட்டு கேட்குறாங்க. ஆமாங்க நாங்கள் புதுசாக தான் குடி வந்திருக்கோம். ஓஹோ ஏமா நீ மட்டும்தான் இருக்கியா? ஆமாங்க இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், ஆனால் நானும் எங்கள் அத்தையும் வந்திருக்கோம், அத்தை வேலை விஷயமா வெளியில் போயிருக்காங்க அப்படின்னதும், ஓஹோ அப்படியா சரி சரி, ஆஹா இதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு முத்துவேல் வந்து மைத்திலிக்கிட்ட தப்பாக நடக்கிறதுக்காக முயற்சி பண்ண பார்க்குறாங்க. அப்படின்னு பார்த்து மைட்லி வந்து தண்ணி கொடுத்ததும் முத்துவேல் வந்து மைட்லி கையை பிடிக்கிறாங்க. உடனே மைட்லி வந்து ஓங்கி முத்துவேல் கணத்திலே அடிக்கிறாங்க. பொறுக்கி கிளட்டு பயிலே, ஏய் யார் வீட்டை வந்து யார்கிட்டடா செட்டை காட்டுற, உடனே கிளம்புற எங்கிருந்து அப்படின்னது, ஏய் என்னடி ஓவரா பத்தினி விஷயம் போடுற, ஆமாம் உன் புருஷன் எங்கடி தனியை ஒண்டிக்கட்டிய தனி இருக்க அப்படின்னுட்டு மைட்லி கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணும் போது உடனே மைட்லி கத்துறாங்க, யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு காத்தி வந்து நம்ம முத்துவேல் அடி அடினா அடிக்கிறாங்க. பொறுக்கி பயிலே நீ எல்லாம் திருந்த மாட்டேயாடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துவேலை வெடுத்து எடுத்துடுறாங்க நம்ம காத்தி. இந்த பக்கம் காத்தியை பார்த்த மைட்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு உன்னை மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது, வா இப்போவே உன்னை பஞ்சாயத்துக்கு எழுத்து போகிறேன் அப்படின்னது, டே விட்டுடுறா, இங்கே பாரு இனி நீ தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு போது உடனே மைட்லி தடுத்து நிறுத்துறாங்க. தம்பி வேணாம் தம்பி இப்போதைக்கு விட்டுடுங்க, இப்போ தான் புதுசாக ஊருக்கு குடி வந்திருக்கோம், அதுக்குள்ளே புது பிரச்சனை வந்துடும், அத்தை இதெல்லாம் கேள்விப்பட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏற்கனவே தீபா விஷயத்தில் நொந்து போயிருக்காங்க, தம்பி வேணாம் தம்பி விட்டுருங்க அப்படின்னு போது உடனே காத்தி அடிச்சு ஓட விட்டுடுறாங்க. ஆமாம் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னதோ, அதெல்லாம் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னுட்டு மைட்லி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. எங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, நான் தான் மாதம் பணம் அனுப்புகிறேன், இல்லை பின்ன எதுக்கு இங்கெல்லாம் வந்து கஷ்டப்படுறீங்க, அங்கேயே இருந்துக்கலாம்ல, அங்கே இருக்கும் போதெல்லாம் தீபா ஞாபகமாகவே இருக்குது தம்பி, அதான் இங்கே வந்துட்டோம். ஆமாம் நீங்கள் என்ன இந்த கோலத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் உடனே கார்த்திக் வந்து கல்யாணம் நடந்தால் அத்தனை விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னும் போது, ஆமாம் அத்தை வந்து வேலை பார்க்குறதே எங்களோட ஃபேக்ட்ரி தான் அப்படின்னதும், நல்லதாக போச்சு பார்த்தீங்களா, கடவுள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வந்து சேர்த்துருக்காருன்னு ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு மைட்லி வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த